Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் ஹைப்ரிட் ஹப் மோட்டார், அதாவது இது சில ஹீரோ கம்பெனி ஓன்ட் ஆக்டிவோ டியோ ப்ளீசரு இந்த மாதிரி மாடலில் நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் கிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பெட்ரோல்லையும் எலக்ட்ரிக்லேயும் ஓடுற மாதிரி ரெடி பண்ணக்கூடிய ஒரு மோட்டாரை வந்து நம்ம எப்படி டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஃபிட்டிங் பண்ண போகிறோம், உள்ளே 1.5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மோட்டருக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சர்வீஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிருக்கு, அந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம். அப்புறம் அடிஷ்னல் ஃபியூச்சர் இன்னும் இதுக்கு என்னெல்லாம் கொடுத்தா இந்த மோட்டரோட லைஃப் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டெக்கோட கம்பெனியோட ஹைப்ரிட் கிட். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 போல்டு வந்து காட்டியிருப்போம். இந்த 2 போல்டு வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய போல்டு வந்து டைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லூஸ் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு. 2 பக்கம் இருக்கக்கூடிய சப்போர்ட் போல்டுமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா லேத் சென்டரில் கொடுத்து அவங்கக்கிட்ட தான் வெல்டு பண்ணி இதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாயிடுச்சு. பட் ஏன்னா இது வந்து ஒரு மோட்டாரு, இங்கே ஒயர்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுக்க போயிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து புது மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த இடம் கம்பல்சரி நீங்கள் வந்து டிவிஎஸ் போல்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் கம்பெனிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இங்கே வந்து டிவிஎஸ் போல்டு வந்து கொடுங்க. இப்போது இந்த மோட்டரோடைய 2 பக்கமும் 4 mm அலைன் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு பக்கம் இந்த இருக்கிற அலுமினியம் கவர் பக்கமாக மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இந்த மோட்ரு வந்து பாதியாக தான் ஓப்பன் பண்ண முடியும். மேலே இருக்கிற டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா அங்கே வந்து போல்டு கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து தட்டிட்டு பொறுமையாக ஆப்போசிட் தட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து பேரிங்லேருந்து ஷாப்லேருந்தோ வந்து அந்த கவர் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஒரே இடமா லோட் கொடுக்காம ஈவனாக வந்து லோட் கொடுத்து அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் நல்லா பயங்கர ஃபிக்ஸடாக இருக்குது. எடுக்க முடியாத அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நமக்கு வந்து இந்த வைண்டிங்கோ கோரோ ஒயரோ டேமேஜ் ஆகாத அளவுக்கு இந்த மேக்னெட்டையும் ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் வந்து பிரித்து எடுக்கணும். இது பிரித்து எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயமா எனக்கு வந்து படலை. அவ்வளோ டைட்டாக வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மேக்னெட்டை வந்து எடுக்க முடியும். நீங்கள் நார்மல் அப்பு மோட்டரில் கூட ஒரு பக்கம் ஒயர் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒயர் இருக்காது. நீங்கள் கீழே தட்டினீங்கன்னா கூட ரோட்டார் தனியாக வெளியில் வந்துடும். அதுவும் கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்கும். டப்புன்னு வேறு எங்கேயாவது போய்ட்டு விழுந்து அந்த வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் இதை வந்து எடுக்கணும். இப்போ வேறு ஏதாவது ஐடியானா லேத்தில் கொண்டு போய் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப செலவாகும். அவங்க வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கரெக்டாக எடுத்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 அட்டெம்ப்ட் வந்து பண்ணிட்டோம், ட்ரை பண்ணோம். எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. பண்ண ஒரு ஐடியா கிடச்சிது. ஈஸியாக கிடைக்கும். 6 mm ஃபாஸ்ட்னர் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையிலே வந்து கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட்னர் நட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வச்சுட்டேன். அதே த்ரெட்டு உள்ளது ஸ்டார் டைப்பில் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இந்த நட்டு டைப்லேயே கூட நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணணும். ஆப்போசிட் போடணும். இல்லைனா வந்து 3 யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா மோட்டரோடைய 2 பக்கம் கவர் ரொம்ப தின்னானதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ராங்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ப்ரோக்கன் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 போல்டு யூஸ் பண்ணி கொஞ்சமாக இதை டைட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு ஆரம்பிக்குது. இப்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் 3 பக்கம் வெளியில் தள்ளும்போது ஈஸியாக வந்து இதை வந்து எடுக்க முடிஞ்சுது. எந்த ஒரு டேமேஜஸும் எந்த ஒரு கிராச்சஸும் இல்லாமல் எடுக்க முடிஞ்சுது. இந்த போல்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm போல்டு. இந்த ஹோல்குள்ளே வந்து அது வந்து போகலை.
அப்போ லைட்டாக வந்து அதை வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அந்த 6 mm ஸ்டெட்டு இருக்குங்க இல்லையா, அந்த த்ரெட்டு போகிறது அதை வச்சு நீங்கள் வந்து போடலாம். அதை நீங்கள் போடும்போது அதிலே ஒரு த்ரெட்டு வந்துடும். அந்த த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து இது வந்து மூவ் பண்ணி வெளியில் எடுக்கலாம். மேக்னெட்டை ஒரு வழியாக கஷ்டப்படுத்தி எப்படியாவது எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் இருக்கிற பக்கம் மோட்டருடைய கவர் எடுக்கிறது இன்னமும் டஃப்பாக இருக்குது. ஏன்னா உள்ளே ஏதாவது ராடு வச்சு அடித்தோம்னா அது டப்புன்னு ஓட்டையாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பின்னானது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹுட் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஹோல் போட்டு அந்த ஒயரை உள்ளே அனுப்பிட்டோம். கீழே வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கப்பு மாதிரி போட்டு அந்த கப்பில் டக்குன்னு அடித்து மேலே கையை வச்சு பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இருக்கிற கவரை வந்து வெளியில் எடுத்தோம். இதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இதில் கட்டுறதுக்கு. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த ஹப் மோட்ரு வந்து டேமேஜ் இல்லாமல் நம்மளால் கழுவி சர்வீஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த மோட்டரில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது, எதுக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம், இப்போ என்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மோட்ரு எலக்ட்ரிக்கலில் போயிட்டுருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாகிடுச்சு வண்டி. முறுக்குனால வந்து போகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே பெட்ரோலில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூலில் போக ஆரம்பித்தாலும் ரொம்ப டைட்னஸாக போச்சு, போகவே இல்லை, ஸ்லோவாக தான் போகும். இப்படியே போனால் வேறு ஏதாவது பிரச்சனை பெருசாக மோட்டருக்குள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோ கம்ப்ரஸர் ஒன்று கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் கூட மேபி வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃப்ளட்டு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வண்டியை வந்து நான் தண்ணியில் ஓட்டிட்டேன். நிறைய தண்ணியில் இறங்க மோட்ரு முழுகிற அளவுக்குலாம் தண்ணியில் வந்து ஒரு சில நேரங்கள்லாம் ஓட்டிட்டேன். இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி போகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். பட் ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் ஒரு சில வாட்டர்ஸ்லாம் வந்து உள்ளே போயிருக்கு, எவாப்ரேட் ஆகிருக்கு. காயில் மேலாம் வந்து பார்த்தோன்னா உப்பு பூத்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்து இதுவாகிருக்கு. இதனால் வந்து அது கொஞ்சம் அதிகமானாலும் கண்டிப்பாக வந்து அந்த வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நியூ மோட்ரு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது. நம்ம வந்து த்ராட்டில் கொடுக்கும்போதே ட்ரிக் ட்ரிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கோர் வந்து இந்த சென்சார் ஹால் சென்சார் வச்சுருக்காங்க இல்லையா, அது வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து சென்சார் போய்ட்டு மேலே இருக்கிற கோர் வந்து கொஞ்சம் விலகி இருந்தது. அது போய்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை கிராச்சஸ் பண்ணும் நம்ம ஏதாவது கொடுக்கும்பொழுது, அந்த சவுண்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் வந்து இன்க்ரீஸாகவே இருந்தது. நானும் வந்து சரி கழட்டி ரெடி பண்ணணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த மாதிரி திங்ஸ் ஏற்றிட்டு வரும்போது எனக்கு வந்து சடனாக வந்து வண்டி வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் நின்றுடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் என்னால் எலக்ட்ரிக்கல்லையும் போக முடியல, மோட்டார்லேயும் பெட்ரோல்லையும் வந்து ரன் பண்ண முடியல. ஒரு அலைன் கீ எடுத்தேன், மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் நிறுத்திட்டு வாங்கி அலைன் கீ போல்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மோட்டருடைய அந்த ஷாஃப்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மோட்ரு தூக்கி மேலே ரப்பர் போட்டு நல்லா கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த வீல் வந்து நல்லா கரெக்டாக ஃப்ரீயாக வந்து சுற்றுச்சு. சரி ஓகே வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். மோட்டார் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஈவன் வந்து இதில் வந்து பிரச்சனை ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஸ்பேஸ் வந்து கொடுக்க ஒரு லைனுக்கு வந்து வோல்டேஜ் வந்து அவுட்புட் ஆகலைன்னு நினைக்கிறேன் நம்ம செக் பண்ண வரைக்கும். பட் அதனால் வந்து கண்ட்ரோலர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு நாம் வந்து இந்த மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். ஓகே, மோட்ரு வந்து அப்போது என்ன கம்ப்ளைண்டில் வந்து இருந்ததோ அதே கம்ப்ளைண்ட் இருந்தது. மேபி ஆல் சென்சார் கூட எதனா ஃபால்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த கோர் வந்து வேறு பிரச்சனையாக இருந்தது, டேமேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். டக்குன்னு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த காயில் மேலே ஏறக்கூடிய அந்த வாட்டரு, டஸ்ட்டு, அப்புறம் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் உப்பு பூத்த மாதிரி வைண்டிங் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல், அந்த இடம்லாம் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாரு, ரோட்டாரு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சது நிறைய இருக்குது. பொறுமையாக வந்து பெட்ரோல்
கேன் எடுத்து இது மாதிரி வந்து அடிச்சுட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அந்த அழுக்கு அந்த துரு பிடிச்சது எல்லாமே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. இந்த கம்பெனி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து எஃபெக்டாக அதில் வந்து ஊற்றுனாங்களா என்னன்னு தெரியல. வார்னிஷே இல்லாமல் அப்படியே வைண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. நம்ம இருந்தாலும் ஓகே, இன்னொரு சேஃப்டிக்காக வார்னிஷ் வந்து நம்ம வந்து இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் பெட்ரோல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எமரி ஷீட் 320 வச்சு நல்லா வந்து இது ஸ்டேட்டாரில் ரோட்டாரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அதிகப்படியானது இருந்தது. மறுபடியும் வந்து அந்த காயிலுக்கு ஃபியூல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் வந்து அந்த டஸ்ட் இருந்தது. மறுபடியும் அந்த எமரி ஷீட்லாம் வந்து போட்டு இதை ரிமூவ் பண்ணுறோம், எடுக்கிறோம். நாம் இது தேய்க்கும்போது இதிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு வந்து காயில் போயிட்டு விழாமல் இருக்கணும். இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து வாஷ் பண்ணணும். தேய்க்கும்போது காயில் போய் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த வைண்டிங் மேலே எந்த ஒரு இரும்பு பொருளும் ஸ்க்ராச்சஸும் கீழே விழுறதாகவும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கூடாது. ஏன்னா கோர் டேமேஜ் ஆகலாம், காயில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். இதனால் வந்து உங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும். ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த கப்பு நம்ம வந்து இப்படி அழுத்த போகிறோம் இல்லையா, இதுலேருந்து இப்படி வெளில வரணும். ஒயரிங் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் சும்மா ஒரு கப்பு ஒன்று எங்கிட்ட இருந்தது போட்டுட்டேன். இப்போது இந்த ஒயர் வந்து ஹோல்ஸில் விட போகிறேன். ஃபுட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆல் சென்சாருடைய கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்ஸ் வழியாக போகும். நார்மலாக அந்த ஷாஃப்ட்டுக்கு சேஃப்டி கிளாம்ப் ஒன்று இருக்கும், அதுலேருந்து வெளியில் எடுக்கணுனாலும் இந்த கிளாம்ப் வந்து வெளியில் எடுத்துடணும். நல்லா பெட்ரோல் வாஷ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆசிட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். வைண்டிங் மேலே ரெட் ஆசிட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் உப்பு பூத்த மாதிரி இல்லை காயில் ஏதாவது டேமேஜஸ் அழுக்கு எதுவும் அங்கே போய் ஸ்டோர் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இது வந்து பெரிய பெரிய மோட்டருக்கெலாம் வந்து இது வந்து அப்ளை பண்ணுவோம். அதனால் இந்த மோட்டருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேரிங் கவர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. லாக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு மாதிரி க்ரீஸ்லாம் வந்து வேஸ்ட்டான மாதிரி இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த பேரிங்கில். இது ஷாஃப்ட்டும் பேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டைட்னஸாக இருக்கணும். கம்பெனி சைடில் வந்து மீடியமான லைட் லூஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் இதை கழட்டவும் முடியும். அதனால் அப்படி கொடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம எதுக்கும் நம்ம வந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பேரிங் லாக்கர் போட்டுட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப பெரிய விஷயமே இந்த மேக்னெட்டை போடுறது தான். இந்த மேக்னெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாகவும் போட்டுற முடியல. கை மாட்டிக்கிச்சு, கையும் டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே கை மாட்டாத அளவுக்கு மேக்னெட்டை வச்சிங்கன்னா தன்னால் அதுவே வந்து இழுத்துக்கும். ஒரு வழியாக மேக்னெட்டை வந்து போட்டாச்சு. இதை போட்டுட்டு நம்ம இந்த மேக்னெட் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த கவர் அழுத்துறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட் பேஸ்ட்டு. இன்ஜின், ஆட்டோமொபைல், இந்த 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இது வந்து கேஸ்கெட் பேஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு வாங்கிட்டு எந்த இடம் வந்து ஃபிட்டிங் ஆக போதோ அந்த இடம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து உள்ளே போகாமல் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் இந்த பேஸ்ட்டு. கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வர்த்தபுளாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை மீறியும் வந்து வாட்ரு வந்து உள்ளே போச்சு. அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து பண்ணுறது
நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஹேமரில் வந்து டச் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகலை. இதுவே நீங்கள் வந்து ஒரு சமமாக 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சு ஒரு வுட்டு வச்சு அடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபினிஷிங் ஆகும். மேலே கட்டியடி க்ளோஸ் பண்ணும்போதே அலைன் போல்டுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துங்க. நேராக இருக்கிற மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா ஈஸியாக அலைன் போல்டு போட்டுடலாம். இல்லைனா வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்ட்டெலாம் வந்து கையில் வந்து படுது. டைட் பண்ணும்போது ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன அலைன் போல்டுன்றதுனால கரெக்டான அலைன் கீயை பயன்படுத்தி மிதமான டைட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு லாஸ்ட்டாக மீடியமான டைட் வச்சிடலாம். இந்த அலைன் போல்டுலாம் டைட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஷாஃப்ட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒயர் 3 ஒயரும் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகாமல் இருந்தால் தான் உங்களால் சுற்றி பார்த்து எதுவும் சவுண்ட் நாய்ஸ் வருதா இல்லை எங்கன்னா பிடிக்குதான்றதை உங்களால் செக் பண்ண முடியும். மோட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப உள்ளுக்குள்ளே பிடிச்சிட்டு இருந்தது, ஜாம் ஆகி போயிருந்தது. அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி இப்போ வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தோ அதே தான் இருக்குது. இப்போ வண்டி வோல்ட்டில் இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா மோட்ரு மோட்ருலாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. டிக் டிக்குன்னு சவுண்டு வருது. ஒரு 3-4 டைம் வந்தது. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடும். மறுபடியும் சாவி ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா தான் வரும். வால் சென்சாருக்கு வந்து 5.2 வோல்ட்டு போதா. இப்போ வந்து கிரவுண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 இது எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டே வந்து ரிட்டர்ன் வரல. இது வந்து இந்த ஆல் சென்சார் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த சென்சார் வந்து உள்ளே சரியாக இருந்தால் இது வந்து மோட்ரு வந்து ஓட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வந்து ஆல் சென்சாருக்கு இன்புட் சப்ளை வந்து 5 வோல்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு சென்சார் ஒயர் ஆல் சென்சார் ஒயர்லேருந்து ரிட்டர்ன் சப்ளை வரதை நம்ம வந்து பார்த்தோம். 2 ஸ்பேஸில் வந்து ரிட்டர்ன் வந்தது. ஒரு ஸ்பேஸில் மட்டும் வரல. அப்போ வந்து சென்சார் பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மோட்டரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டிட்டேன். பட் என்னன்னா எதுக்காக இதை டக்குன்னு கழட்டிட்டேன் யோசனை வந்ததுன்னா, ஒன்று ஆன் பண்ண உடனே அதே சேம் கம்ப்ளைண்ட் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கோரில் டேமேஜ் ஆகி ஒரு சென்சார் மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருந்தது. எடுத்து போட்டோம், லைட்டாக கிரைண்ட் பண்ணோம். அந்த கோர் வந்து தட்டி விட்டோம். ஓ, அப்போ ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அந்த ஒரு நம்பிக்கையில் எடுத்த உடனே டக்குன்னு மோட்ரு வந்து கழட்டிடும். மோட்ரு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை காயில்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணுறது ரிஸ்க்கான விஷயந்தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலர் தான் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்க்கான சப்ளை வந்து வரல. அதனால் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு. அப்போ வந்து அந்த ஜாம் ஆகிருக்கும்போதே அந்த கண்ட்ரோலரும் வந்து போயிட்டுருக்கு. கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு ஐசி வந்து ஷார்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் வீடியோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி மாற்ற போகிறோம், என்ன ஐசி இருந்ததுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே சமயம் இன்னும் எலக்ட்ரிக்கல் மோட்டார் சம்மந்தமாக நிறைய இனோவேஷன் ப்ராடக்ட்லாம் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன், ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். தவறாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.